சேலத்தை சேர்ந்த ரவுடி ஈரோட்டில் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை. தப்பி சென்றபோது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 4 பேர் படுகாயம். மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதி. சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஜான் என்கின்ற சாணக்கியன். இவரது மனைவி ஆதிரா. ஜான் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளன. இவர் பிரபல ரவுடியாக வலம் வந்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை சேலத்திலிருந்து ஜான் மற்றும் அவரது மனைவி ஆதிரா திருப்பூர் செல்வதற்காக காரில் புறப்பட்டு சென்றனர். ஈரோடு மாவட்டம் நசியனூர் கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சாமி கவுண்டபாளையம் பிரிவு அருகில் இன்று மதியம் 12:15 மணிக்கு அவர்களது கார் சென்று கொண்டிருந்தது. அவர்களது காரை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் ஜான் சென்ற காரை வழி மறித்து நிறுத்தியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் மர்ம கும்பல் ஜானை சரமாரியாக வெட்டினர். இதை தடுக்க சென்ற அவரது மனைவி ஆதிராவுக்கும் அரிவாள் வெட்டு விழுந்தது. இது சம்பவ இடத்திலேயே ஜான் இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மனைவி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். பின்னர் அந்த மர்ம கும்பல் மற்றொரு காரில் ஏறி தப்பி சென்றது. இதுகுறித்து தகவல் அறிந்த சித்தோடு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஆதிராவை மீட்டு நசியனூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். கொலை செய்யப்பட்ட ஜானின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பவானி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் நேரில் சென்று பார்வையிட்டார். பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இறந்த ஜான் மீது 2 கொலை வழக்கு உள்பட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது என தெரிய வந்தது. பிரபல ரவுடி ஜானை கொலை செய்துவிட்டு சேலம் நோக்கி செல்லும்போது சித்தோடு அருகே உள்ள பச்சப்பாளி என்ற இடத்தில் காவல்துறையினர் 4 பேரை காலில் சுட்டு பிடித்தனர். குற்றவாளிகள் மீது போலீசார் துப்பாக்கி சூடி நடத்தி பிடிக்க முயன்றபோது காவல் ஆய்வாளர் ரவி மற்றும் முதல்நிலை காவலர் யோகராஜ் ஆகிய இருவருக்கும் இடது கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு பெருந்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் துப்பாக்கி சுட்டதில் 4 ரவுடிகள் தற்போது மேல் சிகிச்சைக்காக கோவை அழைத்து வரப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது.